அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் அதில் 3வது ஆஸ்வாசம் 81-82வது ஸ்லோகம். இன்றைக்கி அந்த 3வது ஆஸ்வாசத்தில் 81வது ஸ்லோகத்தில் கண்ணன் கோகுலத்தின் மன்னன், அவன் சொற்களுக்கு எட்டாதவன், அந்த கோகுலநாதன் என்கிறார். ஏணீஷாபவிலோச்சனாபிரலசஸ்ரோணீபரப்ரௌடிபிः வேணீபூதரசக்ரமாபிரபிதஸ்ரேணீகிருதார்பிர்வృతः பாணௌ த்வௌ ச வினோதயன் ரதிபதே ஸ்தூணீஷயைः சாயகைः வாணி நாம பதம் பரம் व्रजजनश्रोणीपतिः पातु नः. ஏணீஷாபவிலோச்சனாபிரலசஸ்ரோணீபரப்ரௌடிபிः, அதாவது கோகுல மக்களின் மன்னனவன். அவனை சுற்றி கோபியர்கள் அணி அணியாக கூட்டம் கூட்டமாக சூழ்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு, அந்த கோபிகைகளுக்கு மான் கன்று, குட்டி மானை போன்ற கண்கள், அழகான கண்கள். அவர்களுடைய பருத்த இடைகள் மெதுவாக அசைந்திருந்தன. அவர்கள் மிகச்சிறந்த அழகிகள். காதல் சுவையை பெருக்கெடுக்க வைக்கும் நடை உடை பாவனையை கொண்டவர்கள். மன்மதன் தன் அம்பரா தூணியிலிருந்து பானங்களை 2 கைகளாலும் ஏவி விளையாடிட மன்மதனுக்கு கண்ணன் உதவி புரிந்து அவனை மகிழ்வித்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட கண்ணன் வாஸ்தவத்தில் பரபிரம்மஸ்வரூபன், சர்வேஸ்வரன், சர்வஜன். இந்த உலகத்து மக்கள் அனைவரும் அவனுக்கு சரீரம். அப்படிப்பட்ட பரஸ்வரூபன் நம்மை ரட்சிக்கட்டும் என்கிறார் சுவாமி. ஏணீஷாபவிலோச்சனாபிரலசஸ்ரோணீபரப்ரௌடிபிः வேணீபூதரசக்ரமாபிரபிதஸ்ரோணீகிருதார்பிர்வృతः பாணௌ த்வௌ ச வினோதயன் ரதிபதே ஸ்தூணீஷயைः சாயகைः வாணி நாம பதம் பரம் व्रजजनश्रोणीपतिः पातु नः. ஏணீஷாப விலோச்சனாபிகி, மான் குட்டியை போன்ற விழிகளை உடையவர்கள். அலச ஸ்ரோணீபர, மெதுவாக அசையும் பாரமான இடுப்பை உடையவர்கள். பிரௌடிபிகி, அழகு படைத்தவர்கள். வேணி பூத ரச, காமச்சுவை பெருக்கெடுத்தார் போன்ற கிரமாபிகி, நடை உடையவர்கள். அபிதகா, எல்லா பக்கங்களிலும். ஸ்ரேணீகிருதாபிகி, வரிசையாய் நிற்பவர்கள் அவர்கள் கோபியர்கள். விருத்தகா, அவர்களால், அப்படி கோபியர்களால் சூழப்பெற்றவன் இந்த கண்ணன். ரதிபதே, ரத்தியோட பதி, அதாவது மன்மதன். த்வௌ பாணி, 2 கைகளையும். தூணீஷயைகி, அவனுடைய அம்பரா தூணியிலிருந்து. சாயகைகி, பானங்களால். வினோதயன், மகிழ்வித்து கொண்டிருப்பவன். வாணீனாம், சொற்களுக்கு. அபதம்பரம், சொற்களுக்கு அபதம் பரம், அதாவது அப்பாற்பட்டவன். வாக்கினால் எட்ட முடியாதவன், மனத்தினால் கூட எட்ட முடியாதவன். அப்படி இருப்பவனான व्रजजनश्रोणीपतिः, கோகுலநாதன். நகா, நம்மை. பாது, காப்பாற்றட்டும் என்கிறார் சுவாமி. பிரஜபதி ஷோணீபதின்னு ரொம்ப அழகாக இங்கே இந்த இடத்துல தெரிவிக்கிறார். யமுனைக்கரையில் பகல் உணவு அருந்தும் பாலகிருஷ்ணனை பற்றி, அவன் பிருந்தாவனத்தில் உணவு உண்ட திருக்காட்சியை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். 82வது ஸ்லோகம். காளிந்தி புலினே தமால நிபிட சாயே புரசஞ்சரத் தோயே தோயஜ பத்ர பாத்திர நிகிதம் தத்யன் நமஸ்நாதியः வாமே பாணிதலே நிதாய மதுரம் வேணும் விஷாணம் கட்டி பிராந்தே காஷ்ச விலோகயன் பிரதிகலம் தம்பாலமாலோகயே. காளிந்தி புலினே தமால நிபிட சாயே புரசஞ்சரத் தோயே தோயஜ பத்ர பாத்திர நிகிதம் தத்யன் நமஸ்நாதியः
வாமே பாணிதலே நிதாய மதுரம் வேணும் விஷாணம் கட்டி பிராந்தே காஷ்ச விலோகயன் பிரதிகலம் தம்பாலமாலோகையே. யமுனை ஆத்தங்கரையில் ஒரு மணல் மேடு, அங்கே ஒரு தமால விருட்சம், பச்சிலை மரம், அதில் இலைகள் கிளைகள்லாம் அடர்த்தியாக கீழே நிறைய நிழல் இருக்குது. அந்த மரத்தடி நிழலில் பால கோபாலகிருஷ்ணன் நின்றிருக்கிறான். எதிரே யமுனையின் நீர் சலசலன்னு வேகமாக ஓடின்றிருக்கு. கண்ணன் தனது இடது கையில் தாமரை இலை வட்டிலை ஏந்தி கொண்டிருந்தான். தாமரை இலை அதை இடது கையில் வச்சுட்டுருக்கான். கண்ணன் தனது இடது கையில் தாமரை இலை வட்டிலை ஏந்தி இருக்கும்போது அதில் தயிர் சாதத்தை வைத்து அதனை உண்டு கழித்திருந்தான். அப்போ அவன் இடையில் புல்லாங்குழலையும் கொம்பு வாத்தியத்தையும் சொருகியிருந்தான். அதே சமயம் மாடுகளையும் கண்காணித்து கொண்டிருந்தான். அப்படியே ஒரு கண்ணில் மாடை பார்த்துருந்தான். இப்படிப்பட்ட திவ்ய திருக்கோலத்தில் இருந்த கண்ணனை ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிஷமும் என் உள்ளத்தில் கண்டு கழிக்கிறேன் என்கிறார் சுவாமி. ஆச்சரியமான அனுபவம். அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.